ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வேஸ்டான பொருளை வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலான்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக்கர் எடுப்போம் இல்லைங்களா, விசில் அடங்காத இருக்கும். ரைஸோ சாம்பாரோ நீங்கள் வச்சுருப்பீங்க, உடனே தேவைப்படும், விசில் இறங்கியிருக்காது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். இதை பாருங்கள், நான் குக்கரை எடுத்த உடனே, அதாவது கேஸ்லேருந்து எடுத்த உடனே எனக்கு தேவைப்படுது. ஸோ ஒரு பிளேட்டை கீழே வச்சுட்டு அது மேலே தண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு குக்கர் மேலே ஊற்றுறேங்க. நீங்கள் குழியான தட்டுன்னு இருக்கும் போது 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கூட குக்கர் எடுத்து அதில் வச்சுட்டிங்கன்னா குக்கர் விசில் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்குது. சின்ன குக்கர்னால் நீங்கள் டேப்பை திறந்து கூட காமிச்சிக்கலாம். உடனேவே குக்கர் விசில் அடங்க ஆரம்பிச்சிடும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருமா நல்லா டேஸ்ட்டாகவும் திக்காகவும் நம்மளுக்கு வர்றதுக்காக இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹோட்டலில் செய்கிற டேஸ்ட் மாதிரியே கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்குங்க. கூடவே ஒரு 3 பல் அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் பாதாம் ஒரு 4 ஆட் பண்ணுறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, எப்போன்னா நீங்கள் குருமா கொதிக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதனோட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை வச்சு அரைச்சிங்கனாலும் பரவாயில்ல. இதை அரைச்சி நீங்கள் குருமாவோட ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், குக்கர் விசில் ஃபுல்லாகவே அடங்கிடுச்சு. இப்போ நம்ம அர்ஜென்ட்டுக்கு ரைஸோ சாம்பாரோ தேவைப்படும் போது இந்த மாதிரி இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், குருமா தயாராகியாச்சு. நான் அந்த பேஸ்ட்டாக அரைச்சி கூட கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வெஜிடேபிள் குருமா, இதுக்குன்ட்டு இல்லை, மஷ்ரூமோ இல்லை பன்னீர், நீங்கள் எது இந்த மாதிரி குருமா டைப் செய்கிறீங்கனாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் செய்வீங்க இல்லைங்களா, பாதுஷாவோ இல்லை ஜாங்கிரி இந்த மாதிரி செய்யும் போது சக்கரை பாகு எடுப்பீங்க. சக்கரை பாகு எடுக்கும் போது அந்த ஸ்வீட்டை போட்டு எடுக்கும் போது அது மேலே வெள்ளை வெள்ளையாக பூத்துட்ருக்கும். அந்த சக்கரை பாகு திக்காகும் போது அந்த மாதிரி ஆகும். அதை தவிர்க்க இந்த சக்கரை பாகில் ஒரு அரை லெமனை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ அந்த ஸ்வீட்டில் அந்த மேலே மேலேயே வெள்ளை வெள்ளையாக ஆகாது. அந்த சக்கரை கட்டி கட்டியாக நிற்காத தவிர்க்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ஒன்றும் குறையாது, உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கூடவே ஏலக்காய் ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் உங்களுக்கு இன்னும் நல்லாவே கிடைக்கும். பாருங்கள், இந்த ஸ்வீட்டும் அந்த மாதிரி செஞ்சது தான் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சில கிச்சன் டிப்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காயினையும் இந்த சேஃப்டி பின்னை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி பின்னை வச்சு என்னன்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா காயினை வச்சு என்ன டிப்ஸ்ன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேஃப்டி பின் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, சாரீக்கெலாம் யூஸ் பண்ணும்போது அது உள்ளே போய் மாட்டிக்கும், இந்த எட்ஜில் போய் மாட்டிக்கும். ஸோ கழட்டும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ பாருங்கள், சுடியில் கூட இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அந்த கார்னரில் போய் அந்த துணி மாட்டிடுச்சுன்னா கிழிஞ்சிடும் துணி ஒரு சமயம். அதை தவிர்க்க இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு மணி எடுத்துக்குங்க. குட்டியாக இருக்க ஒரு மணி எடுத்துகிட்டு ஒரு பீட்ஸை இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பின் உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இது எட்ஜில் போய் உக்காந்துரும். இதுக்கப்புறமேட்டா இது உள்ளே போய் துணி மாட்ட வாய்ப்பில்லை. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சாரீ கிழியாத இருக்கும். பாருங்கள், இப்படி போட்டிங்கன்னா இந்த துணி உள்ளே போக வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். சுடிக்கோ சாரிக்கோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்து இது இல்லைன்னா இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெய் பாலிஷ் யூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா, இந்த நெய் பாலிஷை இந்த எட்ஜில் ரவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதனோட எட்ஜில் இந்த நெய் பாலிஷை நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இது நல்லா க்ளோஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது துணியில் மாட்டாது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டேன் நெய் பாலிஷ் அது எட்ஜில். இதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை. இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கவர் பேக்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, பிஸ்கெட்டோ இல்லை மிச்சர் வாங்குவீங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருள் பேக்டு ஐட்டம் இருக்கும். இதை நீங்கள் ட்ராவல் டூருக்கு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போகும்போது, வெளியே போகும்போது சிசர் இருக்காது, ஆனால் இதை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. அப்போ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட காயின் எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி காயின் 2 எடுத்துகிட்டு
இதனோட ஒன்று வந்து ஃப்ரண்ட்லேயும் ஒன்று வந்து பேக்லேயும் வச்சுக்குங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கிட்ட கிட்ட வச்சுக்குங்க. அதனோட பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா 2 காயினை இந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது, வெளியே நீங்கள் வந்து சிசர் இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி வச்சு 2 பக்கமும் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கனாலே, இந்த மாதிரி கிழிச்சிங்கனாலே கிழிஞ்சிடும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செல்லோ டேப்பை வந்து நம்ம நோட்டுக்கு ஒட்டுறதுக்கோ இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணும்போது இந்த எட்ஜை வந்து நம்ம தேடுவோம், ரொம்ப சிரமப்படுவோம். அதே மாதிரி எடுக்கும் போது வந்து அது ஃபுல்லாக வராது. இப்போ பாருங்கள், நானும் அதை மாதிரி ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பாதி பாதியாக கிழிஞ்சிட்டு வந்துடுது. ஸோ இதை தவிர்க்க இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இதனோட கார்னரில் வந்து நம்ம ஒரு சேஃப்டி பின் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையானப்போ டக்குன்ட்டு இந்த சேஃப்டி பின்னை எடுத்திங்கன்னா இந்த எட்ஜில் ஓப்பன் ஆகிடும். அதேமாரி செல்லோ டேப்பும் வேஸ்ட் ஆகாது. அப்படி இல்லையா, ஒரு 1 ரூபி காயினோ ஏதோ ஒரு காயினை வந்து இதனோட எட்ஜில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து டக்குன்னு எடுக்க யூஸ் ஆகும். இது பாருங்கள், இப்போ சட்டுன்னு எடுக்க முடியுது. செல்லோ டேப்பும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீரை பொரியல் செய்வீங்க இல்லையா, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி ஏதாவது செய்வீங்க இல்லைங்களா. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, அந்த துவர்ப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதை தவிர்க்க இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுருக்கிறது பொன்னாங்கண்ணி கீரைங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணியிருக்கேன். 2 பொருள் கூட ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கும், வேர்க்கடலை அதாவது மல்லாட்டை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூனும், வறுத்த மல்லாட்டையை நல்லா 1 பாதியமாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதை மிக்சியில் அடித்து எடுத்துகிட்ட பிறகு அதையும் இது கூட ஆட் பண்ணி நிறுத்திட்ட பிறகு வேர்க்கடலையை ஆட் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேங்காய் தேவையில்லை, வெறும் வேர்க்கடலை மட்டும் போதும் அப்படின்னாலும் பரவாயில்ல, அப்படி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் 2மே ஆட் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். இது இந்த கீரைக்கு மட்டும் இல்லைங்க, முருங்கைக்கீரையோ இல்லை மணத்தக்காளி கீரை எந்த கீரைக்கு வேணாலும் இந்த மாதிரி செய்யலாம். இந்த கீரை இந்த மாதிரி செஞ்சுட்டு ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டிஷ்யூ எடுத்துக்குங்க. 2 டிஷ்யூவில் வந்து இந்த மாதிரி பர்ஃப்யூம் எடுத்துக்குங்க. இது வந்து டேட் பாரான பர்ஃப்யூம் தான். ஸோ எக்ஸ்பைர்டான பர்ஃப்யூமை வந்து நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தூக்கி போடாத யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி டிஷ்யூவில் வந்து 4 பக்கமும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. சென்டர்லேயும் இந்த பர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை மடிச்சுட்டு ரிவர்ஸ்லேயும் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால். ஸோ இந்த டிஷ்யூ ஃபுல்லாக நல்ல மணமாக இருக்கும். இந்த மாதிரி 2 டிஷ்யூவில் அடிச்சுட்டு நீங்கள் வந்து துணி வைக்கிற ரேக் இருக்கும் இல்லைங்களா, ஷெல்ஃபில் வந்து துணிக்கு நடுவில் இந்த மாதிரி சைட்லேயோ நடுவுலையோ வச்சுட்டிங்கன்னா துணி ஃபுல்லாக நல்ல வாசமாக இருக்கும். கபோர்டு திறக்கும் போதே உங்களுக்கு நல்லா வாசம் அடிக்கிறது தெரியும். அப்புறம் மழை காலன்னும் போது ஷாக்ஸ் எல்லாம் கூட ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். தோச்சா சரியாக காயாது. அந்த மாதிரி டைமில் கூட இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி ஒரு டிஷ்யூ வந்து இந்த ஷாக்ஸ் பாக்ஸ்லலாம் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம துணிக்கு நடுவில் வச்சிடலாம். ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சில டிப்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நம்ம சேனலில், டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.